படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பிலோ ரேட்டட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஆனஸ்டாக சொல்லணும்னா. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே ஒப்பேத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வண்டி நகரல, சுத்தமா பயங்கர ஸ்லோ. நீங்க வந்தீங்கன்னா பொறுமையோட பாத்தீங்கன்னா அந்த படத்தை வேணா பார்க்கலாம். பொறுமை இழந்தீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. திரிசா கதாபாத்திரம் படத்துல காமெடி ஒர்க் ஆகலாம். திரிசா கதாபாத்திரம் தான் காமெடியா இருக்கு படத்துல. பொண்டாட்டியா இல்ல போண்டாட்டியான்னு தெரியல, அவன் வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது கதாபாத்திரம். படத்துல போலீஸ் கதாபாத்திரம் எதுக்குன்னு தெரியல, வேஸ்டா இருக்கு. வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காவே இல்ல. ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவறாங்க, கமலும் சிம்புவும். அது எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னாக்கா சப்ப மேட்ருக்கு, யாரு திரிசா வச்சுக்கிறதுன்றதுக்காக அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்படி இருக்கு இந்த படம் மொத்தமும். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஏதாவது கொஞ்சம் ஒழுங்கா போனதா சப்பையா நீங்க அப்புறம் கொள்ளலையா அப்படின்னு கேட்கறான். அட பாவி, இதுக்கடா அடிச்சாது, ஒரு போனை போட்டு கேட்டா சொல்லிட்டு போறான் ஆமா கொள்ளலன்ட்டு. இதுக்கேண்டா அடிச்சுட்டு சாவறீங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சொல்லிக்கிறதுலாம் பெருசா ஒன்றும் கிடையாது. மியூசிக் வந்து அதான் ஏஆர் ரஹ்மான் வந்து கொடுத்த பேமெண்ட்டுக்கு ஒரு 10 பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு 6-7 பாட்டு எடுத்தாப்புல. அந்த பாட்டை எங்க சொருவுறதுன்னு தெரியாம சாவுல சொருவுறாப்புல, ரெண்டு பேரும் வந்து அவர் ஒன்னா இருக்கும்போது சொருவுறாப்புல, எங்க சொருவுன்னு தெரியாம சொருவுறாப்புல. இன்டர்வல் அப்போ ஒரு மியூசிக் போட்டாங்க, டாம் அண்ட் ஜெர்ரி மியூசிக். ஆத்தாடி ஆத்தா அப்படி இருக்கு. என்னங்க இது, மனிதத்தன் தான் அவுட் ஆயிட்டாரு, ஏஆர் ரஹ்மான் கூடவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு. நீங்க பாட்டை தனியா அடிச்சுட்டு போட்டு நல்லா இருக்கும். படத்துல பாக்கிறதுக்கு ஒரு சில பாட்டு கன்றாவியா இருக்கு. அந்த மாதிரி தான் ஜிங்கிச்சாம் பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்து தியேட்டர் மெட்டீரியல் அந்த கண்டிப்பா சொல்லலாம். அபிராமியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கமல் சாருக்கு போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. கமல் சார் ஆக்டிங் வைஸ் வேற லெவல், தூக்கி சாப்பிட்டாப்ல மனுஷன். சிம்புவோட பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சன் போர்ஷன் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஊர்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஓவரால் படமே பார்க்கும்போது பழைய கதையை திருப்பி எடுத்து போட்டு வச்சுக்கானுன்ற மாதிரி தோச்சு. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை உடம்புலே வரலாமேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த படம் மொத்தமே. படம் நெகட்டிவ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். நான் இப்போ சொல்றேன், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. அதுதான் இன்டர்மிஷனு, எப்போ சொல்லிட்டாக்கா அப்புறம் சஸ்பென்ஸ் இருக்காது. சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்தா ரொம்ப கல்ட்டா இருக்கு, பட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபைட் சீக்வென்ஸ் தான் மாஸ். ஆக்சுவலா ஃபுல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கும். நீங்க வந்து புரியல ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் பயங்கரமா பண்ணிட்டாரு. செம தீம்ஸ்ல இருந்து பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க ப்ரோ அது சொல்லவே தேவையில்ல, ரெண்டு பேருமே எப்படியோ பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா டிஃப்ரெண்டான ஸ்டோரி ப்ரோ. லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, சூப்பரா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பரா போகுது, செகண்ட் ஹாஃபும் சூப்பரா போகுது. ஃபேமிலியை கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். 5க்கா ப்ரோ? 5க்கு போடலாம் ப்ரோ, நீங்க 5 கூட போடலாம் ப்ரோ. புரியல ப்ரோ? வச்சிருக்கு அப்படிலாம் 5 இந்த 4.9 அளவுக்கு கூட வச்சிருக்கு. ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல லேக் இருக்கு, ஆறாக இருக்கு, அப்படிலாம் இல்லை, எல்லாமே சூப்பரா போகுது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் எதனா இருக்கும்ல, நார்மலா எல்லாம் பண்றது தப்பு தானே அது. ஓகே, பட் சூப்பரா கலெக்ஷன் நம்மளுக்கு தெரியல ப்ரோ, அது அவங்கள பொறுத்து